நீங்கள் பார்த்துருக்கிறது யுனைடெட் பிராண்டில் இருக்க ஷேடோ மாடலோட ஒரு யூனிக்கான எம்டிபி பைக்கு. இந்த பைக்கோட நேம் பார்த்தீங்கன்னா நகட்டோ. ஓகேங்களா, என்னடா ஒரு சைனீஸ் நேம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஒரு நல்ல பைக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஷிமானோட 12 ஸ்பீடு டியரோ குரூப் செட்டு வித் லாக் அவுட் ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் 50 டீத் இருக்கிற மாதிரி கெசட் கொடுத்துருக்காங்க. ஹை கிளைம்பிங்க்கு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணும். இதோட ஸ்பெசிஃபிகேஷனே அதுதான். அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க வீல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோவோட வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கெண்டா டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவுமே நல்ல டயர்ஸ், கொஞ்சம் டீசெண்டான டயர்ஸ். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 29R ஃப்ரேம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட் ஹைட்ஸில் இருக்கிறவங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. அதேமாதிரி 160 mm இருக்கிற ஹைட்ராலிக் ஷிமானோ ரோட்டார் கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் ஒரு டிசன்ட்ரைஸான விஷயம் என்னன்னா, இதில் த்ரூ ஆக்சில் கொடுக்காம குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஹைட்ராலிக் பைக்குக்கு த்ரூ ஆக்சில் இஸ் அ பெட்டர் சாய்ஸ். த்ரெட்டட் பாட்டம் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, ரொம்பவுமே நல்லது. ஷேடோவோட எம்பலம் அலுமினியம் 6061 அலுமினியம். இதில் கொடுத்துருக்க வெல் ஜாயின்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் பைக் அப்படின்னு. ஸோ அவங்களோட ஓன் சரண் கிராங்க் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு 160 mm ரோட்டர், ஹைட்ராலிக் ரோட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஓன் பிராண்டான ஷேடோவோட சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது. ஷேடோவோட லோகோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. கிரிப்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பேசிக்கான கிரிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பேசிக்கான கிரிப்ஸ் ரொட்டேட் ஆகலை. ஒரு ஷிமானோவோட ஹைட்ராலிக் லிவர் அண்ட் தென் ஷிமானோவோட 12 ஸ்பீட் ஷிஃப்டரும் டியரோ ஷிஃப்டரும் சேம் இந்த காம்போவோட அப்படியே வந்துடுது. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு நல்ல வைடான ஹேண்டில் பார். அண்ட் இந்த ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சஸ்பென்ஷனை லாக் அவுட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் செட்டப்பே கொடுத்துருக்காங்க. இது அரௌண்ட் ஒரு 1.2 lakh பட்ஜெட்டில் போகிற எம்டிபிக்கு தான் வரும். பட் இதில் வந்திருக்கு நீக்கோட ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஷார்ட் ஸ்டெம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டெம்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ரேம் டாப் டியூப்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட பைக்கோட மாடல் நகட்டோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல யூனிக்கான டிசைன். சீட் பார்த்தீங்கன்னா ஷேடோவோட ஒரு பேசிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஒரு டீசெண்டான சீட்ஸாக தான் இருக்குது. பட் ரைடை சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரீரோட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் அண்ட் லாக் அவுட் சஸ்பென்ஷன் லாக் அவுட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு செட்டப் இதில் ப்ரொவைட் ஆகிருக்கு. நம்ம ஆன் த ரைடில் கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க. பட் இன்கேஸ் நீங்கள் ரைடை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கெசட் பார்த்தீங்கன்னா 12 ஸ்பீடோட டியரோ கெசட்டு. அது இல்லாமல் இதில் கொடுத்துருக்க ஹப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீலட் பேரிங் ஹப்பு. 34 டீத் இருக்கிற மாதிரி 7075 இருக்கிற கிராங்க் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க செயின்ஸ் பார்த்தீங்கன்னா YBNோட செயின்ஸ். அண்ட் தென் இப்போ இதோட ஷிஃப்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ நான் எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இந்த ஹை கியர்லேருந்து லோ கியருக்கு வர்றப்ப இந்த டீத்தில் இருந்து செயின் வந்து எப்படி ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன் த ரைடில் படல் பண்ணிட்டு இருக்கும்போது கியர் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக படல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கியர் சேஞ்ச் பண்ணணும். பட் ஆனால் ப்ரெஷராக, அதாவது நம்ம எந்திரிச்சு நின்று அழுத்துறப்ப கண்டிப்பாக கியர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக செயின் வந்து மிஸ்லைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெசட்டில் இருக்க அந்த சின்ன சின்ன டீத் இருக்குல்ல, அந்த டீத் கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணுறீங்கிறப்ப ஒரு கெசட்டில் இருந்து இன்னொரு கெசட்டுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செயின் சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஓவர்லோடு கொடுத்து செயினுக்கு லோடு கொடுக்குறப்ப இந்த கெசட்டில் இருக்க அந்த டீத்துக்கு அந்த லோடு அப்ளை ஆகும். ஸோ இந்த லோடு அந்த கெசட்டில் இருக்க டீத்தை, அந்த சிங்கிள் டீத்தை வந்து கான்டாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயினோ ஆர் கெசட்டில் இருக்க இந்த ஒரு டீத்தோ கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இது நடக்காது. பட் ஒரு ரேஸில் இந்த மாதிரி ஒரு டக்குனு கிளைம்ப் ஆகிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிடுறீங்க. ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைக்கிளை அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்து கஸ்டமர் வீட்லேயே இருந்து ஒரு வீடியோ எடுத்தேன். பட் என்ன பிரச்சனைனா, அவுட் சைட் நாய்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா வெளியில் டாக்ஸ் கத்திட்டு இருந்தது, வீட்டுக்குள்ளே ஃபேன் ஓடிட்டு இருந்தது. இந்த நாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு
நல்லா இல்லாமல் இருந்தது. அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த சைக்கிளோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த சைக்கிள் வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது, நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ அந்தன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டெரைன் ஏற்றணும்னு நினைக்கிறவங்க, ரோடு பேட்ச் ரோடு அதிகமாக இருக்கிற ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி பைக் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட காண்டாக்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து கால் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா எனக்கு ஈவினிங் 5:30க்கு மேலே நீங்கள் கால் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் வெரி, பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த பைக் எடுக்கலாம். இந்த பைக்கோட ப்ரைஸ் அரௌண்ட் 50 to 55K 60K இந்த பட்ஜெட்டில் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ புது பைக்ஸ்லாம் உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பைக்கே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இனி கம்மியும் ஆகலாம் அதிகமும் ஆகலாம். ஸோ அதை நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. நம்மளால் என்ன அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறந்துடாம என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஸ்டேஷன் தான் இருக்கும். ஒருவேளை என்னோட காண்டாக்ட் டீட்டெயில் தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் சைக்கிள் ஸ்டேஷன் சர்ச் பண்ணீங்கனாலே என்னோட காண்டாக்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ டோன்ட் வெரி, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.